மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் உள்ள பிரபல டிசிஎஸ் பிபிஓ நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு பெண் ஊழியர் தனக்கு ஏற்பட்ட பாலியல் தொல்லை குறித்தும் கட்டாய மதமாற்றம் குறித்தும் வெளிப்படையாக தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்நிறுவனத்தில் கட்டாய மதமாற்றம் நடப்பதாகவும், மேலும் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக தனக்கு அந்நிறுவனத்தில் உடன் பணியாற்றியவர்களால் பாலியல் ரீதியாக பல துன்புறுத்தல்கள் நடந்ததாகவும் விளக்கி கூறியுள்ளார் அந்த இளம்பெண். இதுகுறித்து தனது உயரதிகாரிகளிடம் அந்த இளம்பெண் புகார் தெரிவித்திருக்கிறார். அதற்கு அவர்கள் அலட்சியமாக பதிலளித்ததால் மிகுந்த மனவேதனை அடைந்ததாகவும் அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து அந்த பெண்ணுக்கு அலுவலகத்தில் டார்ச்சர் கொடுக்கப்பட்டதாகவும், 30 வினாடிகளுக்கு ஒருமுறை வரவேண்டிய அழைப்புகளை வினாடிக்கு ஒன்றாக மாற்றி மன அழுத்தம் கொடுத்ததாகவும் அந்த பெண் பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த அந்த இளம்பெண் போலீசில் புகார் அளித்திருக்கிறார். போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த பெண் இவை அனைத்தையும் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். இந்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பலரையும் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த விவகாரம் குறித்து அந்த ஐடி நிறுவனம் தங்களுக்கு எந்தவிதமான புகார்களும் வரவில்லை என கூறியுள்ளது. அதே சமயம் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் குடும்பத்தினர் இந்த புகார்களை திட்டவட்டமாக மறுத்துள்ளனர். இது அலுவலக போட்டி காரணமாக சுமத்தப்பட்ட பொய் புகார் என அவர்கள் கூறி வருகின்றனர். இந்த சம்பவம் ஐடி ஊழியர்கள் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள டானிஷ் ஏஜாஸ் ஷைக் என்பவருக்கு இடைக்கால முன்ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக பேசிய நீதிபதி, குற்றப்பத்திரிகையின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் மத உணர்வுகளை திட்டமிட்டு புண்படுத்தியுள்ளார் எனவும், இவ்விவகாரம் சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எனவும், மேலும் விசாரணை ஆரம்ப நிலையில் இருப்பதால் அவரை விடுவித்தால் விசாரணை பாதிக்கப்படும் எனவும் தெரிவித்து இடைக்கால முன்ஜாமீன் வழங்க மறுத்துள்ளார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.